தலையில் துண்டை போட்ட தயாரிப்பாளர், முதலுக்கே மோசம். சிவகார்த்திகேயன் மதராசி படு கேவலமான வசூல். நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் படத்துக்கு பிறகு இயக்குனர் AR முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் கடந்த வாரத்தில் வெளியான படம் மதராசி. காதல் மற்றும் ஆக்ஷன் கலந்த திரைக்களத்தில் உருவான இந்த படம் கடந்த 5ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. அமரன் படம் 325 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலை பெற்றதால் மதராசி படமும் பெரிய அளவில் வசூலை குவிக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் மதராசி படத்திற்கு எதிர்பார்த்த வரவேற்பு ரசிகர்களிடம் கிடைக்கவில்லை. அதனால் பெரிய அளவில் வசூலும் இருக்கவில்லை. இந்த படத்துக்கு படக்குழு தரப்பில் பிரம்மாண்டமாக ப்ரமோஷன் செய்யவில்லை. ஏனெனில் பெரிய அளவில் ப்ரமோஷன் செய்யப்பட்ட கங்குவா, இந்தியன் 2, தக் லைஃப் போன்ற படங்கள் ஹிட் ஆகவில்லை. கூலி படம் கூட எதிர்பார்த்த அளவுக்கு ரசிகர்களிடம் வரவேற்பை பெறவில்லை. எனவே மதராசி படத்திற்கு படக்குழு தரப்பில் அடக்கியே வைத்தார்கள். ஏனெனில் ஆஹா ஓஹோ என படத்தை பற்றி படக்குழு தரப்பில் செய்யும் ஓவர் பில்டப்பே படம் வெளியான பிறகு பெரிய ஆப்பு வைத்து விடுகிறது. அதனால் மதராசி படத்தை பொறுத்தவரை படம் பார்க்கும் ரசிகர்களே படம் குறித்த ப்ரமோஷனை செய்து கொள்ளட்டும் என்று படக்குழு தரப்பில் அமைதி காத்தனர். இதனால் படம் குறித்த ஹைப் பெரிய அளவில் இல்லாததால் மதராசி படத்தின் டிக்கெட் முன்பதிவு மிகவும் மந்தமாக இருந்தது. அப்போதே இந்த படம் பெரிய வசூலை பெறாது என்று பலரும் கூறினார்கள். மேலும் ஏற்கனவே AR முருகதாஸ் தமிழில் இயக்கிய தர்பார் படமும் ஹிந்தியில் அவர் இயக்கிய சிக்கந்தர் படமும் ஊத்தி கொண்டது கவனிக்கத்தக்கது. இந்த 2 படங்களின் தோல்வியால் மதராசி படத்துக்கு நல்ல கவனம் கிடைக்கவில்லை. சூப்பர் ஸ்டார் நடிகர்களான ரஜினி, சல்மான் கான் படங்களையே சொதப்பிய AR முருகதாஸ் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கும் ஃப்ளாப் தான் தருவார் என்று ரசிகர்கள் மத்தியில் பேச்சு எழுந்தது. அவர்கள் கணித்தபடியே இந்த படம் பெரிய வசூலை பெறவில்லை. படம் வெளியான பிறகு கலவையான விமர்சனங்களே இந்த படத்துக்கு கிடைத்தது. படத்தில் ஆக்ஷன் காட்சிகள் நன்றாக இருக்கிறது, சிவகார்த்திகேயன் வித்தியாசமான கேரக்டரில் நடித்திருக்கிறார் என்று மட்டுமே ரசிகர்கள் பேசிக்கொண்டனர். துப்பாக்கி, ரமணா படங்கள் போல மதராசி படத்தின் திரைக்கதை ரசிகர்களை கட்டி போடவில்லை. அனிருத் இசையும் பெரிய அளவில் ஹிட் அடிக்கவில்லை. அதனால் இந்த படத்துக்கு பெரிய ஆதரவு ரசிகர்களிடம் கிடைக்கவில்லை. அதனால் முதல் நாளில் 13.65 கோடி ரூபாயும், 2ஆம் நாளில் 12.1 கோடி ரூபாயும், 3ஆம் நாளில் 11.4 கோடி ரூபாயும், 4ஆம் நாளில் 4.15 கோடி ரூபாயும், 5ஆம் நாளில் 3.2 கோடி ரூபாய் என வசூல் செய்திருக்கிறது. அதாவது 4 நாட்களிலேயே படத்தின் வசூல் படுத்துவிட்டது. 6ஆம் நாளான நேற்று இந்த படம் இந்தியாவில் 2.25 கோடி ரூபாய் மட்டுமே வசூல் செய்திருக்கிறது. மொத்தமாக மதராசி படம் 46.75 கோடி ரூபாய் வசூலித்திருக்கிறது. ஓவர்சீஸ் வசூலுடன் 60 கோடி ரூபாய் வரை வசூலித்துள்ளது. 34 ஆண்டுகளுக்கு முன்பு RK செல்வமணி இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த அவரது 100வது படமான கேப்டன் பிரபாகரன் கடந்த மாதம் 22ஆம் தேதி ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டது. இந்த படம் 2வது வாரத்தில் ஒவ்வொரு நாளும் 2.5 கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை படைத்தது. ஆனால் மதராசி படம் 6வது நாளில் 2.25 கோடி ரூபாய் மட்டுமே வசூல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது.